எல்லோரும் குட் மார்னிங் கைஸ். காலையில் ஒரு 6:30 போல் வந்து ரெண்டாவது மூணாவது காஸ்டிங்லேயே நல்லா சைஸான ஒரு மீன் கட்டிச்சு. 1 கிலோ கிட்டே இருக்கும். நல்லா செம்ம சைஸ். நான் பாண்டா ஃப்ராக் தான் யூஸ் பண்ணுறேன். பாண்டா ஃப்ராக் ஸ்ட்ரைக் பண்ணுறதுல 105 தான் மிஸ் ஆகுதா வேண்டி, மீதி 95% வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் ஆகிடுது, மிஸ் ஆக மாட்டேங்குது. அங்கே பாருங்கள் ஃப்ராக் எந்த அளவு உள்ளே போயிருக்குன்னு. பாண்டா ஃப்ராக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பிக்னஸ் எல்லாமே. நான் யூஸ் பண்ணுற ராட் அண்ட் ரீல் காம்போ உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. நான் இன்னொரு ஸ்ட்ரைக் போகலான்னு இருக்கேன். கைஸ், ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்றைக்கி காலையில் 7 மணிக்கு மீன் பிடிக்கணும் அந்த ஒன்று 2வது ஸ்ட்ரைக்லேயே ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. நல்லா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸில் இருக்கும். பாண்டா ஃப்ராக் நான் யூஸ் பண்ணுறேன். காய்ஸ், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே 2வது மீன் ஸ்ட்ரைக்கு. கொஞ்சம் சின்ன சைஸ் தான், இது ரிலீஸ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு மீன் ஆல்ரெடி பிடிச்சது, அது ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். செகண்ட் பாண்டா ஃப்ராகில் மாட்டிச்சு, ரொம்ப சின்னது, ரிலீஸ் பண்ணிடலாம். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதை பிடிச்சி கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. இன்னமும் நல்லா உயிரோடு இருக்குது. ஃப்ராக் நான் காட்டுறேன், இந்த ஃப்ராகில் பிடிச்சேன்னு. ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது. சின்ன மீன் மாட்டுது, பெரிய மீன் மாட்டுது. இந்த ஃப்ராகில் ஊக்கெல்லாம் நல்லா தரமாக இருக்குது. காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகம், 400 ருபீஸ் வரும். எஸ், பை.